தொடர் கருத்துரை ஆய்வரங்கம். இன்றைக்கு 114வது நாள் தொடர் கருத்துரை ஆய்வரங்கம். அதனுடைய அந்த ஆய்வரங்கத்தினுடைய சிறப்புரையாளராக நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள் முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள். அற்புதமாக நுட்பமாக ஆய்வு செய்து தன்னுடைய உரையை வழங்குவதில் அவருக்கு நிகர் அவர்தான். அந்த அளவிற்கு மிகச் சிறந்ததான ஆய்வுரையை வழங்க இருக்கின்றார்கள். இந்த இணைப்பில் அன்றாடம் உரையாற்றக்கூடிய உரையாளர்களுடைய பொழிவினை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், மதுரை திருக்குறள் மாமன்றத்தினுடைய தலைவர் ராஜேந்திரன் கருப்பையா அவர்கள், அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன், வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஐயா அவர்கள் எடுத்துக்கொண்ட சிறப்புரைக்காக எடுத்துக்கொண்ட அற்புதமானதொரு குறள் இந்த தளத்தினுடைய உயிர்ப்பு தொடராக இருக்கக்கூடிய அறத்தான் வருவதே இன்பம் என்று தொடங்கக்கூடிய அந்த குறட்பாவை, 39வது குறட்பாவினுடைய பொருண்மை பற்றிய செய்திகளை, அந்த தொடர் பொருண்மை பற்றிய கூற்றுக்களை எல்லாம் அவர் ஆய்ந்து பார்த்திருக்கக்கூடிய, ஆய்வு செய்து நமக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எக்காலத்தும் நமக்கு வாழ்க்கையில் பயன்படக்கூடியவை, பயன் தரக்கூடியவை, அவற்றை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்ற விதத்திலும் ஐயா அவர்கள் இன்றைக்கு அற்புதமாக உரையாற்ற இருக்கின்றார்கள். அவர்களுடைய உரை எப்பொழுதுமே புதுச்சேரி திருக்குறள் மன்றத்திலும் அவருடைய உரையை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அவ்வகையில் நம்முடைய தளத்திலும் இதற்கு முன்னே ஐயா அவர்கள் மிகச் சிறப்பானதொரு முறையில் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி எல்லோரையும் தன்பால் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை, பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குழந்தைசாமி ஐயா அவர்கள் நாள்தோறும் ஒரு புதிதான கருத்துக்களை எல்லாம், புதிதான செய்திகளை எல்லாம் நல்ல ஒரு சிறந்த கண்ணோட்டத்தோடு பார்த்து ஆய்ந்து அறிந்து உரை வழங்குவதில் மிகச்சிறந்த ஆய்வு அறிஞராக திகழக்கூடியவர் என்பதில் எள்ளளவு மையமில்லை. அவ்வகையில் அவருடைய உரையை கேட்பதற்கு எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். பலரும் இது பதிவு செய்கின்ற காரணத்தினால் அதில் பார்த்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தில் பலரும் இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள். சில நேரத்தில் வேறு தளங்களில் அவர்கள் செல்ல இயலாத பட்சத்தில் இங்கு வந்து கலந்து கொள்ளுகின்றார்கள் நம்முடைய தளத்திற்கு. அவ்வகையில் இன்றைக்கு குறைவாக இருந்தாலும் இன்னும் சிறிது நேரத்தில் எல்லோரும் வந்து இணைந்து விடுவார்கள். அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இனி வரக்கூடியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கூறிக்கொண்டு ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரையாற்றி மகிழ்விக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள் ஐயா, உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். வணக்கம். இந்த சீரிய அவையை அலங்கரிக்கின்ற ஆன்றோர்கள் ஒவ்வொருவரும் சிறந்த பாராட்டுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியவர்கள். ஆனால் இந்த அரை மணி நேரத்தில் ஒவ்வொருவரையும் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் போதாது. ஆகையினால உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயை அவர்களையும் ஐயன்மார்கள் இருவரையும் இனிமேல் கண்டு கேட்டு இதை சுவைக்க இருக்கின்ற சான்றோர்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த வாய்ப்பை நான் ஒரு பொன்னான அரிய வாய்ப்பாக கருதுகிறேன். காரணம், கடந்த சில வாரங்களாக எனது உடல்நிலை, கண் அறுவை, அடுத்ததாக எங்கள் கிராமத்தில் நடந்த சில திருவிழாக்கள், நிகழ்ச்சிகள், அவற்றிலெல்லாம் பங்கேற்க வேண்டியிருந்ததுனால ஐயே சொன்னது மாதிரி நான் ஓய்வு பெற்ற பிற்பாடு அவற்றிலெல்லாம் அதிகம் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, வற்புறுத்துகிறார்கள். ஆகவே மனிதம்தான் முதன்மையானது என்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் அதில் கலந்து கொள்வேன். ஆனால் நேரம் கிடைக்கும் போது நான் பார்த்துருவேன். அந்த வகையில் இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் ஐயை ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிகச் சிறப்பான ஒரு ஆய்வு பணியினை, இலக்கிய பரப்பலை செம்மையாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் மட்டுமல்ல பலரும் பாராட்ட நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயை அவர்கள் அன்பான மொழிகளை கூறினார்கள். நான் 1984
ஆய்வை தொடங்கினேன். அந்த ஆய்வு தலைப்பு நூலாக வந்திருக்கிறது. ஆய்வு தலைப்பு முதல்ல இளமுனைவர் பட்டத்துக்கு புது கவிதைகளில் அகப்பொருள் மரபுக்கூறுகள். பேராசிரியர் மணவாளன் என்ற பெரும் பேராசிரியர் எனக்கு நெறியாளராக அமைந்து சீராக நடத்தினார்கள். அதுவும் பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு நூல். அதுலேயும் திருக்குறளை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்தது முனைவர் பட்டத்திற்கு திருக்குறள் உரைகளில் பொருண்மை நெறி, திருக்குறள் உரைகள் காட்டும்னு சொல்லலாங்க. பொருண்மை நெறி என்ற தலைப்பில் ஆய்வு செய்து அதுவும் நூலாக வந்திருக்கிறது. அதுவும் சான்றோர்களின் ஆன்றோர்களின் பாராட்டுக்கு உட்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் என்னை திருக்குறள் ஆய்வில் நெறிப்படுத்திய சான்றோர்களுக்கும் அதை ஊக்கப்படுத்திய இது போன்ற இலக்கிய அமைப்புகளுக்கும் இலக்கிய ஆர்வலர்களுக்கும் முதற்கண் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது எனக்கு மிகவும் விருப்பமான, ஐயை குறிப்பிட்டது மாதிரி நான் சில நாளில் தூக்கத்தை மறந்து விடுகிறேன். எங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்னங்க ராத்திரி இரவில் தூங்குனீங்களா நேற்று அப்படிம்பாங்க. ஆமாம் தூங்குனேன் அப்படிம்பேன். எப்படின்னா புத்தகத்தை படிக்கும்போது அல்லது இணையத்தில் திருக்குறளை பற்றி தேடுகின்ற பொழுது சில நேரங்களில் ஒரு 5 நிமிடம் கண் அயர்வது உண்டு. அடுத்தது அதை தொடர்ந்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு திருக்குறள், சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம் போன்றவற்றில் இயற்கையாகவே ஒரு பற்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் நான் பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில வழியில் அறிவியல் படித்தவன், அதில் முதல் மதிப்பெண் பெற்றவன். அதுவும் எனக்கு இப்பொழுது துணையாக இருக்கிறது. ஆகவே அந்த பள்ளி ஆசிரியர்களையும் நான் நன்றியோடு பாராட்டி, இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு 39ஆம் குறட்பா. இந்த அவையில் இருக்கிற ஆன்றோர்கள் திருக்குறளில ஆழங்கால் பட்டவர்கள் இருந்தாலும் யாராவது நாளைக்கு புதிதாக இளைஞர்கள், ஏன்னா எங்கள் மாணவர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஐயா நீங்கள் பேசுனதை அனுப்புங்க நாங்கள் பிறகு பார்க்குறோம்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும் அது. ஆகவே இது உங்களுக்காக இல்லை, ஒரு 5 நிமிடம் புதியவர்களுக்காக நான் எடுத்துக்கொள்கிறேன். சான்றோர் பெருமக்களே, நண்பர்களே, நாம் எல்லாம் அறிந்தது, உலகம் போற்றக்கூடியது திருக்குறள். திரு குட்டல் குறள். இந்த திரு என்பதற்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள் உண்டுங்க. இங்க நம்ம சொல்றது பொருண்மையியல் அடிப்படையில் மனித வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய, மனித வாழ்க்கையை நேரடியாக அணுகி ஆராய்ந்து உரைக்கப்பட்ட, உலகத்திலே இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை எல்லாம் தேனீ போல எடுத்து வந்து தொகுத்து வகுத்து இலக்கிய நயத்தோடு உருவாக்கப்பட்டது திருக்குறள். இந்த திருங்கிற சொல்லுக்கு அதுதான் பொருள் என்று ஆன்றோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக மனித வாழ்க்கை, மனிதம், மானுடம் இவையெல்லாம் பேசப்படுகின்றன. கம்பநாட்டு ஆழ்வார் கூட தன்னுடைய காப்பியத்தினுடைய முத்தாய்ப்பாக ஒன்று சொன்னார், மானுடம் வென்றதம்மா. ராமன் ராவணனை வெற்றி கொண்டு தன் மனைவியை மீட்டு வந்தான், சீதையை மீட்டு வந்தான் என்பது கதை. அந்த கதையின் மூலம் அவர் உணர்த்த வருகின்ற அறநெறி அல்லது பாவிகம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. என்னது? மானுடம் வென்றதம். அப்ப மானுடம் என்ற சொல் எப்படி அவர்களுக்கெல்லாம் கிடைத்தது என்றால் திருக்குறளை படித்ததனால் கிடைத்தது. திருக்குறளுக்கு எங்கிருந்து கிடைத்தது? தொல்காப்பியம் போன்ற இலக்கண நூல்களில் இருந்தும், அடுத்ததாக மக்கள் வாழ்க்கையில் இருந்தும் அவருக்கு கிடைத்தது. இந்த தொல்காப்பியருக்கும் திருக்குறளும் இருக்கக்கூடிய பெருமைகள் பல. அவற்றுள் ஒன்று, இவர்கள் மக்கள் வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து அதோடு அறநெறிகளை கலந்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப திருக்குறளில் பேசப்படுபவை அனைத்துமே மக்களை பற்றி, மக்கள் வாழ்வுக்கான ஒன்று. பின்னாடி ஐயோட குறிப்பிட்டாங்க தொடக்கத்துல, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எண்ணில், எண்ணில்னா சிந்தித்து பார்த்தால், எண்ணில் யாது குறை, பழத்துக்கும் ஒரு குறைவில்லை. எதற்கும் குறைவில்லைங்க.
மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இது ஆன்மீக பக்தி இலக்கியமாக இருந்தாலும் இது திருக்குறளில் இருந்து எடுக்கப்பட்ட மிக உயர்ந்த கருத்து. ஆண்டோர்களே, திருக்குறள் காலத்திலும் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு பின்னும் திருக்குறளில் இருந்து கருத்தை எடுக்காத, சொற்களை மேற்கோளாக ஆளாத புலவர்கள் எவரும் இல்லை, இலக்கியங்கள் எதுவும் இல்லை தமிழ்ல. இது தனி ஆராய்ச்சி நாம் செய்வோம். இன்றைக்கு என்னுடைய முயற்சி எல்லாம் கடந்த 40 ஆண்டுகளாக, நான் சொன்ன மாதிரி 1984 என்னுடைய முயற்சி இன்று வரை, இன்னும் என்னால் முடிந்தவரை ஒரே ஒரு முயற்சி தான். திருக்குறளை, தொல்காப்பியத்தை, நமது உயர்ந்த இலக்கியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் யாரும் குறையாக நினைக்கக்கூடாது. இன்னும் அது எனக்கு வாய்க்கவில்லை. இதை நான் ஒப்புக்கொள்கிறேன். திருக்குறள்ல பல திருக்குறள்கள் அல்லது பல திருக்குறளில் இருக்கக்கூடிய சில சொற்கள் இன்னும் எனக்கு தெளிவாகவில்லை, புரியவில்லை. நானும் எங்கெந்தையோ தேடுறேங்க, தெளிவாகவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், இன்னும் வாழ்க்கையை நான் சரியாக வாழவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கை என்பது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டது என்று வரலாற்று நோக்கில் நாம் சிந்திக்கிறோமே தவிர, உண்டு உறங்கி இதை சிந்திக்கிறோமே தவிர, உண்மையான வாழ்க்கை எது, எதற்காக இயற்கை நம்மை படைத்தது என்கிற தேடல் இன்னும் முழுமையடையவில்லை என்னை பொறுத்தவரை. இது என்றைக்கு எனக்கு முழுமை அடையுமோ, நிறைவடையுமோ அன்றுதான் நான் திருக்குறளை, தொல்காப்பியத்தை புரிந்து கொள்ள முடியும். சான்றுக்கு ஒன்று சொல்றேங்க. இன்னைக்கு களவியல் படிச்சுக்கிட்டு இருந்தேன் தொல்காப்பியத்துல. இது மாதிரி 1000 முறை படிச்சிருக்கிறேன். இன்னைக்கும் படித்தேன், 1001 வச்சுக்கங்க. அப்ப அதுல அல்ல மொழி அப்படின்னு ஒரு சொல்லு வருதுங்க. இதை உரையாசிரியர்கள் ஓரளவு தொட்டு காட்டியிருக்கிறாங்க. இப்போ நாம பேசுறது மொழி. மொழியை நாம் பேசுகிறோம், எழுதுகிறோம். அதன் மூலம் என்னுடைய கருத்தை பிறருக்கு சொல்கிறேன். பிறர் பேசுவதை கேட்டு அல்லது புத்தகத்தை படித்து, கட்டுரையை படித்து உணர்ந்து கொள்கிறேன். இந்த 4ம் நல்லா நடக்குங்க. இந்த 4ம் சேர்ந்து எனக்கு ஒரு புரிதிறன் கிடைக்கும். அப்படி அப்ப அந்த திருக்குறள் மிகச்சிறந்த ஓர் இலக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் திருக்குறளை உலகுக்கு விரிவாக, விளக்கமாக, உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும் என்கிற கடப்பாடும் நமக்கு இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். இந்த நோக்கத்தில் தான் நான் போய்கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த பொருண்மையியல் அடிப்படை எனக்குங்க. தொல்காப்பியம் தமிழில் அதிகம் வளராத ஒரு துறை இலக்கண ஆய்வுல. தொல்காப்பியர் அதை பற்றி பேசியிருக்கிறார். ஒரு 50 இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். ஆனா பொருண்மையியல் என்று ஒரு தனி இயலை அவர் வைக்கிறீங்க. இப்ப பிறப்பியல்னு வச்சாரு, புணரியல்னு வச்சாரு. ஆனா பொருண்மையியல் என்று ஒன்று வைக்கவில்லை. ஆனால் ஆங்காங்கே அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துகள் இன்றைய பொருண்மையியலாளர், அதுல ஜான் லைன்ஸ், பால்மர், இவங்கெல்லாம் சிறந்தவங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்களை விட நுட்பமான கருத்துக்களாக இருக்கின்றன தொல்காப்பியத்தில். அப்ப இதன் அடிப்படையில் நாம் இலக்கியங்களை, மற்ற பணுவல்களை அணுகுகின்ற போது நமக்கு சில தெளிவு கிடைக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில நான் கடந்த 40 ஆண்டுகளாக இந்த இப்ப நாம பேச போகிற ஐயை ஒப்புக்கொண்டு எனக்கு கொடுத்திருக்கிறேன். இதை நான் 2 மாசத்துக்கு முன்னாடியே பேசுறதா இருந்ததுன்னா அப்ப என்னுடைய உடல்நிலை சரியில்லாததால் நான் பேச முடியவில்லை. அப்ப இந்த 39வது திருக்குறளை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். அதுல எனக்கு என்ன இடர்பாடு இருக்கிறது என்று நான் சொல்லுவது, பெரும்பாலும் நீங்களும் அதை இடர்பாடாக கருதக்கூடும். இல்லையா, இதுக்கு இப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். உங்களால் முடியும். இந்த அவை மிகச்சிறந்த சீரிய அறிஞர்களை கொண்ட, திருக்குறளையே அது என்ன சொல்றாங்க இல்லைங்களா, கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி அப்படிப்பட்ட சான்றோர்கள். இப்ப தெரியும், நான் சொன்ன சில முன்னுரை. திருக்குறள் மிகச்சிறப்பான ஒரு ஆய்வு நூல், மானுடவியல் ஆய்வு நூல், மனித மேம்பாட்டுக்கான ஆய்வு நூல், மானுட வெற்றியை வசமாக்குகின்ற, வாய்ப்பாக்குகின்ற, நமக்கு பெற்றுத் தருகின்ற ஒரு சிறந்த வழிகாட்டி நூல். அது ஒரு திருக்கோயில். திருக்கோயில். அப்ப அந்த அவர் என்ன செஞ்சாருங்க, 3 பகுதிகளை அமைத்துக் கொண்டார். இது மிகச்சிறந்த ஆராய்ச்சியினுடைய வெளிப்பாடு.
பால். பகு கூட்டல் அல், பகு. பகு கூட பூ சேர்த்தனம்னா பகுப்பு, பகு கூட தீ சேர்த்தனம்னா பகுதி, பகு கூட அல் சேர்த்தனம்னா பகல்னு வரும். ஆனா நம்மளுடைய நாக்கினுடைய அசைவுல ஆவுக்கு பக்கத்துல ஹா வந்ததுன்னா ஆன்னு மாறிடுங்க. அது எல்லா மொழிகளிலும் உண்டு, அனைத்து மொழிகளிலும் உண்டு. அதனாலதான் நான் சொன்னேன் திருக்குறள் உலக இலக்கியம். அதற்கு பல சான்றுகள்ல இது ஒன்று. அப்ப பால்னு அவர் பேர் வச்சாரு பாருங்க. இப்போ கூட சமஸ்கிருதத்துல என்ன சொல்றாங்க, அகர உகர மகரம் ஓங்காரம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்ல அப்படி வராதுங்க, சமஸ்கிருதத்துல வரும். அதை நாம் தழுவிக்கொண்டோம், ஏற்றுக்கொண்டோம். சரி, அப்ப பகுப்பு. திருக்குறள் தான் சொல்ல வந்த கருத்துக்களை 3ஆக பகுத்து கொண்டது. நான் மறுபடியும் சொல்றேன், இது மிக நுட்பமான ஆய்வு நோக்கிலான பகுப்பு. எப்படிங்க, தனி மனிதன் தன்னை எப்படி வெற்றியாளனாக திறனாளனாக அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை சொல்வது முதல் பால், அறத்துப்பால். அப்ப அறம் என்பதற்கு பல கருத்து உண்டுங்க. இந்த திருக்குறளை அணுகின்ற போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, தனி மனிதன் தன்னுடைய முயற்சியால், மற்றவர்களுடைய உதவியால், ஆன்றோர்களினுடைய வழிகாட்டுதலில் மேற்பார்வையில் தன்னை தகவமைத்துக் கொண்டு திறனாளனாக வளர முடியும். எப்படிங்க, அதுதாங்க இந்த 380 திருக்குறள், 38 அதிகாரங்கள்ல. அப்ப அறத்துப்பால் தனி மனித முன்னேற்றத்தை பேசுகிறது. இந்த தனி மனிதன் தனிமரமும் தோப்பும் என்கிற ஒரு பகுதி சமுதாயவியல்ல மானுடவியல்ல மிகப்பெரிய தலைப்புங்க. அரசியல் கூட பேசுவாங்க, தனிமரம் தோப்பாகுமா அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேளாண்மை அடிப்படையில ஒரு மரத்துக்கு நோய் வந்தால், இப்ப தென்னந்தோப்புன்னு வச்சுக்கோங்க, 50 தென்னை மரம் இருக்கு நம்ம தோப்புல. அந்த 50இல் ஒன்றுக்கு நோய் வந்தால், ஒன்றுக்கு வண்டு வந்தால் அது பரவிவிடும். அப்ப அந்த மரத்தை என்ன செய்வது என்று அந்த வேளாண் அறிவியலாளர்கள் பேசுவார்கள். சில நேரத்தில் தீ வச்சு கொளுத்தி விட்டுருங்க, அது வேண்டாங்க அப்படிம்பாங்க. சில நேரம் இல்லை, இந்த மருந்தை போடுங்க சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி. ஆகவே திருவள்ளுவர் முதல்ல என்ன சொன்னாருன்னா, இத பாருங்க, நீ உன்னை வளர்த்து திறனாளியாக, பயனுள்ளவனாக, பண்புள்ளவனாக, இதைத்தான் அவர் உடைமைன்னு சொன்னாருங்க. நெடுகிலுமே எங்கெல்லாம் திருக்குறளை பண்புடைமை, ஆழ்வினை உடைமை என்றெல்லாம் வருகிறதோ அதெல்லாம் தனி மனித முன்னேற்றத்திற்கான கொள்கை வரைவுகள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதுல சில சமுதாய கூறுகள் இருக்கும். அடுத்து அவர் என்ன செய்யறாருங்க, தனி மரத்தை பத்தி நான் பேசிட்டேன்பா 380 பொருட்பாக்கல்ல. தோப்பாக இருக்கின்ற பொழுது நீ எப்படி இருக்கணும்? இப்ப நாம் சொல்லுவோம், தென்னை மரம் நடும்போது எங்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு மரத்தினுடைய ஓலை, அந்த நுனி இன்னொரு மரத்தில் அடுத்து இருக்க ஓலையினுடைய நுனியோட சேரக்கூடாது, படக்கூடாது. அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு நட வேண்டும் என்று ஒரு அளவு சொல்லுவாங்க. இன்னைக்கு அறிவியல்லையும் வேளாண் அறிவியல்லையும் அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. அப்ப அந்த நோக்கத்துல பொருட்பால், இந்த இடத்துல பொருள் என்பதுங்க சமூகவியல் என்று பொருள். தொல்காப்பியத்துல பொருள் என்பது இலக்கிய பாடுபொருள் என்று பொருள். இங்க பொருள் என்பது மனிதர்களின் கூட்டமான சமூகம். அந்த சமூகம் தோன்றின உடனே என்ன ஆகுங்க, அரசு வேணும். அரசு இல்லைன்னா மக்களுக்குள் சில சிக்கல்கள் தோன்றக்கூடும். அப்ப அரசியலை பற்றி அவர் பேசினார். அந்த அரசியலில் இருக்கக்கூடிய அங்கங்களை பற்றி பேசினார். ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அவனுடைய அரண்மனை எப்படி இருக்கணும், அரண் எப்படி இருக்கணும், அமைச்சர்கள் எப்படி இருக்கணும், படை எப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் பேசினார். அடுத்தது என்ன செஞ்சாருங்க, இதபார், ஒரு தனி மனிதன் மன நிறைவோடு சிறப்பான ஒரு மனிதனாக வளர வேண்டுமானால் குடும்ப வாழ்க்கை தேவை. அந்த குடும்ப வாழ்க்கையாகிய மனையில், இல்லறத்தில் மாட்சிமையுடைய ஒரு துணைவி தேவை. வாழ்க்கை துணை நலம், மனைமாட்சி என்று அமைத்து கொடுத்து ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு இணைந்து வாழ்ந்து, மனைவியோடு வாழ்ந்து, அதன் மூலம் கிடைக்க வேண்டிய அனைத்து இன்பங்களையும் பெற்றானால் அவன் இயல்பாகவே ஒரு நல் மனிதனாக, சான்றோனாக, ஆன்றோனாக வந்து விடுவான். இதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமானால் எங்காவது ஒரு இடத்துல அவனுடைய வாழ்க்கை தடுமாறி போய்விடும், குடிகாரன் ஆயிடுவான், சூதாடி ஆயிடுவான். ஆக ஒரு மனிதன் வளர வேண்டும் என்று அறத்துப்பாலிலே சொன்ன வள்ளுவ பெருந்தகை பேராசான்
அங்க என்ன சொன்னாருங்க, இந்த பாருங்க இத்தனையும் இருக்கும், அவன் நல்லவன் தான், ஆனா என்ன செய்யறது, அவன் குடும்பத்துல சில சிக்கல்கள், அவன் இப்ப குடிகாரன் ஆயிட்டான், சூதாட போறான், வேற எங்கெங்கேயோ போறான் அப்படின்னு சொல்றத நம்ம கேட்கிறோம். இந்த அமைப்புல திருக்குறள் அறத்துப்பால்லைங்க முதல்ல உரையாசிரியர்கள் சொல்வது பாயிரவியல். அதுல 4 அதிகாரங்கள். அதுல கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்று 4 பகுதிகள் இருக்கின்றன. ஆன்றோர்களுக்கு நன்றாக தெரியும், இலக்கணத்திலையும் சொல்லி இருக்கிறோம், நாமளும் பேசுறோம், இன்றைக்கு கூட உண்டு. ஆங்கிலத்துல ப்ரிஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரிஃபேஸ், இன்ட்ரோடக்ஷன், இது மாதிரி நிறைய இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப கூட நாம ஒரு கட்டுரை எழுதினா கூட ஆங்கிலத்துல சில வெளிநாட்டு ஆய்விதழ்கள் கேட்கறாங்க, எழுதும்போது கூட, ஐயா உங்க ப்ரிஃபேஸ் நல்லா இருக்கு, இதை ஒன்னா படிச்சா போதும், நீங்க கட்டுரையில எதை விளக்குகிறீர்கள் என்பது தெரிந்துவிடும். இதைத்தாங்க நம்ம இலக்கண ஆசிரியர்கள் பாயிரம் என்று குறிப்பிட்டாங்க. அதைத்தான் இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டாங்க திருக்குறளுக்கு, பாயிரவியல். இதுல சில கருத்து வேறுபாடுகள் உள்ளன, நாம் இப்ப அதை பேசுவதற்கு நேரம் இல்லை, அதை இன்னொரு தடவை பேசலாம். அப்ப பாயிரவியல்ல இருக்கக்கூடிய 40, அப்ப என்னங்க 4 அதிகாரங்கள் 40 குறட்பாக்களில் அவர் இப்படியெல்லாம் இருங்க, தனி மனிதன் வளர்ந்தலாம் அப்படிங்கிறத தொடக்க உரையார் சொல்றார். அப்படின்னு என்னங்க, பாயிரம் என்பது பின்னர் அந்த ஆசிரியர் உரைக்க போகின்ற, எடுத்துரைக்க போகின்ற அறநெறிகளை அனைத்தையும் அறிமுகப்படுத்துவதாக அமையும். இதுதாங்க பாயிரத்தினுடைய இயல்பு. அதனாலதான் உரையாசிரியர்கள் அப்படி ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை நாம் பாராட்ட கடன் பெற்றிருக்கிறோம். அதுல 4வது அதிகாரம், 4வது அதிகாரம்னா 31 தொடங்கி 40 முடியுங்க, ஏன்னா ஒவ்வொன்றிலையும் 10 10. அப்ப 31ஆம் குறட்பாவில் தொடங்கி 10, அப்ப 40 முடியும். இதுல அவர் என்ன சொல்றாரு, நீ வல்லவனாக இரு, எப்படி வேணாலும் இரு, ஆனால் எது உன்னுடைய அறநெறி என்பதை புரிந்து கொள். அறநெறி என்பதற்கு இங்க என்ன பொருள்னா, அதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொருள். இப்ப இங்க என்ன அர்த்தம் அப்படின்னு நாம ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அல்லது நமக்கு கிடைத்த தரவுகள் அதை வலியுறுத்துகின்றன என்று சொன்னால், ஒரு மனிதனுக்குரிய வாழ்க்கை கடமைகளை, அன்றாட கடமைகளை அவன் யாராருக்கெல்லாம் செய்யணும், தென்புலத்தார், விருந்து, இப்படியெல்லாம் பின்னாடி சொல்லுவாருங்க அவர். அப்ப ஓம்பல் தலை, அவர்களை போற்றி பாதுகாத்து நல்லது செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. அப்ப கடன் என்று கடமையை வலியுறுத்துகின்ற அவர் அந்த அரண் வலியுறுத்தலைங்க பாருங்க, எதெல்லாம் அறம், எதெல்லாம் அறம். அப்ப அவரு அதனுடைய 9வது, அப்ப என்ன ஆகுங்க, 39வது திருக்குறள்ல சொல்றாரு, அறத்தான் வருவதே இன்பம். நம்ம அமைப்பு கூட அதைத்தான் நீங்க முதன்மை சொல்லாக கொள்கையாக கொண்டிருக்கிறீர்கள், அறத்தான் வருவதே இன்பம். இப்ப தொடர் அமைப்பு தான் நம்ம இதை பார்க்க போறோங்க. தொடரை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்லை தெரிஞ்சுக்கணும். அந்த சொல் அந்த தொடர்ல, உரைநடை தொடர்ல எப்படி இருக்கும், செய்யுள்ள எப்படி இருக்கும். அதுவும் திருக்குறள் சிறந்த யாப்பு கட்டுப்பாட்டை உடையது. ஏன்னா அது அறநூல் இல்லைங்களா, மனிதனை வாழ வைக்க வேண்டியது. கதை சொல்றது அதனுடைய நோக்கம் அல்ல. இங்க கற்பனைக்கோ மற்றதுக்கெல்லாம் அதிக இடம் இல்லை. காமத்துப்பால்ல வேணா கற்பனை இருக்கலாம், அறத்துப்பால்லையும் பொருட்பால்லையும் கற்பனைக்கு தேவையில்லை, கற்பனை தேவையில்லை, கற்பனைக்கு இடமும் இல்லை. ஆகவே அவர் ஒரு இலக்கியமாக மாற்றுகிற போது எப்படி சொல்றாரு பாருங்க, அறத்தான். அங்க நாம ஒவ்வொரு சொல்லையும் பிரிச்சு பார்க்கறோங்க. சரி, இதை திருக்குறள் மறுபடியும் சொல்லிடுறோம். அறத்தான் வருவதே இன்பம், இது ஒரு உறுதிக்கோட்டு. இப்ப தொடர்களை நம்ம கூற்று அடிப்படையில பார்க்கும் போதுங்க, வியப்புன்னு சொல்லுவோம், ஒண்ணு வினான்னு சொல்லுவோம், இது மாதிரி நிறைய பாகுபடுத்துவோம். இந்த மாதிரி தொடர்களை உறுதி கூற்று, இதுக்கு மேல எதுவுமே இல்லைங்க, பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க, இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க, அதுதான் அடிச்சு பேசுறான்னு சொல்றாங்க இப்போ பேச்சு. அப்போ உறுதி கூற்று என்ன சொல்லிட்டாரு, எதையா இன்பம், அறத்தால் வருவதே இன்பம். இந்த இடத்துல பாருங்க ஒரு சொல் இருக்கு, அதுங்கிற ஒரு சாரியை இருக்கு, ஆண் என்ற 3ஆம் வேற்றுமை உருவு இருக்கு. ஆள்னு சொல்லலாம், ஆண்னு சொல்லலாம், அது போலி, நம்மளுக்கு தெரியுங்க. அதே 3ஆம் வேற்றுமைக்கு
அறனை வலியுறுத்துதல். அறந்தாயா உனக்கு வாழ்க்கைங்கிறது சொல்றது. அறத்தின் மூலம்தான் நீ வெற்றி பெற முடியும், அறத்தின் மூலம்தான் நீ புகழடைய முடியும், அறமே உன்னை காக்கும். இது உலக சிந்தனை. இப்ப கூட நாங்க நாட்டு நல பணி திட்டத்தில் இருக்கும்போது ஒன்னு சொல்லுவோம் மாணவர்களுக்கு, டூ குட், டூ குட், நல்லதை செய்ய, அந்த நன்மை உன்னை என்றைக்கும் பாதுகாக்கும், உன்னை வளர்க்கும் என்று சொல்லுவோம். அப்ப இதெல்லாம் உலகளாவிய சிந்தனையாக இருக்கிறது. அதைத்தான் அவர் சொல்றாரு பாருங்க, வள்ளுவ பெருந்தகை. அறத்தான், அத ஆள்னு கூட சொல்லிக்கங்க, அறத்தால் வருவதுன்னு சொல்லியிருந்தா போதும், வருவதே. இப்ப அறத்தான்ங்கிற சொல்ல பார்க்கலாம, இதுதான் தொடர் பொருண்மைங்கிறது. அறத்தால் வருவதே இன்பம். இப்ப பின்னாடி இருந்து போவோம். எப்படி நாம கம்பன்ல சொல்றோம் இல்லைங்களா, கம்பன்ல கண்டேன் கற்பினுக்கு அணியினை, சுந்தரகாண்டம். அதனாலதான் அனுமனுக்கு சுந்தரன்னு பேரு. அப்ப கண்டேன், இவன் போன பணி என்ன, சீதையை கண்டுபிடிப்பது, கண்டுபிடிச்சுங்க. அதுதான் ஒரு சொல்லலினுடைய கருத்தாடலினுடைய ஒரு நல்ல ஆன்றோனுடைய பேச்சு. வந்த உடனே ராமனிடம், ஐயா என்னையா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா எப்படி இருக்கும்? ஓ, இவன் போன வேலை வெற்றி அடைவில் போல இருக்கு, வெற்றியை தேடி போனா இவனும் சும்மா வந்துட்டான் போல இருக்கு, எளிமையா வந்துட்டான் போல இருக்கு. என்ன சொல்லுவான், தெரியலையா பார்க்கலையா அப்படின்னு சொல்லுவானோ? அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம என்ன சொல்றான் பாருங்க, கண்டேன். இது மாதிரி கம்பராமாயணத்துல மற்ற இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்களோட நிறைய இருக்குங்க, திருக்குறள் இருக்கு. கண்டேன் கற்பினுக்கு அணியினை. இப்ப இதை நம்ம வேற ஒரு கூட்டத்துல பேசலாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம். இங்க இதை நாம வினாவா மாத்துவோம். எதையா உண்மையான இன்பம், எது நிலைத்த இன்பம், எது நல்ல இன்பம்? இன்பத்துல பல இது இருக்குங்க, அதையே கூட நாம திருக்குறள்ல பேசிட்டு. அப்ப அறத்தால், அறம், அத்து, மூன்றாம் வேற்றுமை எங்க வரும்னா ஒண்ணு சேர்றது, ரெண்டு இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்குதுங்க, அறம் இன்பம் என்கிற இரண்டு கோட்பாடுகள், வாழ்வியல் கோட்பாடுகள், விழுமியங்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனா மொராலிட்டி ஆர் எத்திக்ஸ், இந்த ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு எப்படி இருக்கணும், ஒன்னோடு ஒண்ணு இணைந்து செல்ல வேண்டும். வாழ்க்கையில இன்பம் தேவை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வையத்துள் இன்பம் என்பதை உடல் இன்பம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம், மகிழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னொரு கூடுதல் பொருள் இருக்கிறது, இந்த தொடர் அமைப்பு. தொடர் அமைப்பும் போது ரெண்டை பார்க்கணுங்க. அது எங்க வருது, அறத்துப்பால்ல வருது. என்ன கருத்தை சொல்லுகிறது, அரண் வலியுறுத்த வருகிறது. அப்ப இந்த இடத்துல இன்பம் என்பது உடல் இன்பத்தையும் குறிக்கலாம், காம இன்பத்தையும் கூட குறிக்கலாம், அது ஏற்புடையதுதான். ஆனால் பயன், இதைத்தான் காந்தியடிகள் வலியுறுத்தினாரு பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம்ங்கிறது. அவர் எப்படி சொன்னாருங்க, ஏன்னா திருக்குறள் நல்லா படிச்சு கற்பித்தார். அவர் என்ன சொன்னாரு, த என்ஸ், என்ஸ்னா பயன், இன்பம்னு வச்சுக்கோங்க, ஷுட் பி கம்பல்சரி, மேபி கிடையாதுங்க. அவர் ஷல் பி சொல்லல, பி சொல்லல, ஷுட் பி. தபார், இது கட்டாயம். என்ன கட்டாயம், த என்ஸ் ஷுட் பி ஜஸ்டிஃபைடு பை மீன்ஸ். மீன்ஸ்னா வழிமுறை. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நம்மளுக்கெல்லாம் வரும், நம்ம படிச்சிருக்கிறோம். அது எக்கனாமிக்ஸ்லேயே ஒரு கோட்பாடு. அப்ப நீ பெற்ற பேரு, நீ பெற்ற, நீ அடைந்த வாய்ப்புகள் பாராட்டுக்குரியவை, ஆனால் அது அறநெறிப்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த திருக்குறளை, இதில் இருக்கக்கூடிய கருத்தை அப்படியே அவர் புரிந்து கொண்டு உலகுக்கு, ஏயா நீங்க என்னையா சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்டார் ஒரு ஆங்கில நாட்டு நிருபர், செய்தியாளர், ஊடகவியலாளர். நான் என்ன வாழ்ந்தனோ அதுதான் என் செய்தி போய் என்னார். மை லைஃப் இஸ் மை லெசன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எங்கிருந்து அவருக்கு வந்ததுங்கன்னா, திருக்குறளை படித்தாக வந்தாக அவரு சொல்றாருங்க. நாம சொன்னா கூட அது பொருந்தும் பொருந்தாம இருக்கும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய உலக புகழ் பெற்ற திருக்குறள் இந்த திருக்குறள். அறத்தான், இதைத்தாங்க பொது உடைமை சித்தாந்தத்திலையும் பேசுறாங்க. சில சொல்லாடல்கள் மாறுபடலாம், கருத்து ஒண்ணுதான். அறத்தான் வருவதுன்னு சொல்லியிருந்தா போதும், வருவது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் போதும். ஏன் ஏகாரத்தை கொண்டு வந்து சேர்த்தார்? நான் முன்னாடி சொல்லிட்டேங்க, அறம்
அத்து ஆண். இந்த ஆண் என்பது மூன்றாம் வேற்றுமை உருவு. அது என்ன பொருள்ல வரும்? 2 ஒன்னா சேர்ந்து நடக்கணும்னு வரும். 2 ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். பலவற்றின் ஒன்றிணைப்பை சொல்லுவதுதான் ஒன்று. மூன்றாம் வேற்றுமை உருவு. ஆண்னு சொல்லலாம், ஆள்னு சொல்லலாம், சில இடத்துல ஒடு கூட சொல்லுவாங்க. அப்ப அறத்தால் வருவது, வருவது உங்களுக்கு தெரியும், கிடைப்பது, பெறுதல், வருதல். சரி, ஒரு இடத்துல இருந்து நமக்கு வருதுங்க. இப்ப வா போன்னு 2 சொல்லு இருக்கு. வான்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவன் அருகில் வர சொல்லுது, இங்க வா அப்படின்னு. என்ன? என் பக்கத்துல வாப்பா. போன்னா என்ன? இவன் பக்கத்துல இருக்கிறான், போன்னு அர்த்தம். இத வந்துங்க ஒரு திருக்குறள் ஆகுள் போகுள்னு சொல்லுவாங்க. அப்ப அறத்தான் வருவதே இன்பம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். வருவதுன்னு சொல்லியிருந்தா போதும். ஏன் ஏகாரம் சேர்த்தினார்? ஒரு தொடரில் ஏகாரம் என்ன பணியெல்லாம் செய்யும்? இன்னும் ஒன்னா ஒப்புமை பற்றி பார்ப்போம். கண்ணகி மதுரையில வழக்காட சென்றால் வழக்கில வெற்றி பெற்றார். அப்ப அதை ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னன், யானோ அரசன் யானே கல்வன். இங்க பாருங்க, யான் அரசனா அப்படின்னு கேட்டிருந்தாலும் போதும், நான் தான்ப்பா திருடுனேன், இந்த அம்மா சொல்றதை பார்த்தா நான் தான் திருடிக்கிட்டேன் சிலம்ப அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஓசை நயத்துக்காக மட்டுமல்ல, பொருண்மை அழுத்தத்துக்காக, இதை கேட்பவர்கள் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இளங்கோவடிகள் சொன்னார் பாருங்க. யானோ அரசன் யானே கல்வன். எப்படி பாருங்க, நம்ம இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைச்சொற்களினுடைய ஓசை நயமும் பொருண்மை நுட்பமும். இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? வருவது. சரி, ஒருத்தங்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது, கிடைப்பது. ஏ இங்கதான் முதன்மையா இருக்கிறது. என்ன வந்ததுங்கிறது முதன்மையானது. எப்படி வந்தது? உன்னுடைய முயற்சி எத்தகையது? யாராவது கொடுத்தாங்களா? என்னப்பா? அப்ப அறத்தான் வருவதே இன்பம். இப்ப இங்க பேசப்படுற பொருளை இன்பமா அறமா என்று நாம் ஒரு கருத்தை சிந்தித்து பார்த்தால், இதை நான் 40 வருஷமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேங்க, 40 ஆண்டுகளாக. ஒரு நேரத்துல பார்த்தா இன்பம் முதன்மை பெறுவதால் தெரியுது. ஆனா இந்த தொடர் பொருள் சூழல் பொருள் அடிப்படையில இது அரண் வலியுறுத்தல் என்று பாயிரமாக நூலுக்கு அமைந்திருப்பதனால், இனிமேல் அதைத்தான் சொல்ல போறதுனால அரண் தான் முதன்மை பெறுகிறது என்று. அப்ப அறம் முதன்மையானது. அதன் மூலம் அந்த வழியில் அந்த நெறியில் நீ பயன்பெறு. இது உலக சிறப்பான பொது உடைமையாளர்களாலும் காந்தியவாதிகளாலும் மற்றும் யாராலும் இருந்தாலும் இதுதான் வள்ளலாரும் சொன்னார்கள். அப்ப அறத்தான் வருவதே இன்பம். இதை சொல்லிட்டு அவர் முடிச்சிருக்கலாம். இன்னொரு அதுக்கு ஒரு நாம இப்ப சொல்லுவோம், நீ பேசுனதுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒன்று சொல்லப்பா, ஆத்தன்டிசிட்டியோட ஒன்று சொல்லு அப்படின்னு இப்போ எல்லாம் பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துலங்க 2 கருத்து நான் சொல்லணும். மற்ற எல்லாம் அப்படின்னும் வரும், மற்ற எல்லாம்னு வருங்க. மற்ற இதெல்லாம் இடைச்சொற்கள். மற்ற என்பது எங்க வரும்னா, ஒன்னுக்கு அடுத்ததை சொல்லும்போது, இதை நம்ம இலக்கணத்துல தொல்காப்பிய பேராசான் வினை மாற்றுன்னு சொல்லுவார். முன்னாடி ஒரு கருத்தை பேசணும், அதோடு தொடர்புடைய ஆனால் சற்று மாறுபட்ட ஒன்றை பேசுகின்ற போது அந்த தொடர்களுக்கு இடையில் மற்ற என்கிற இடைச்சொல்லை பயன்படுத்தலாம். தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய விளக்கம். அற்புதமான நூலுங்க தொல்காப்பியம் எல்லாம். அப்ப மற்றுன்னு சொல்லலாம், மற்ற என்றும் சொல்லலாம். இப்ப பாருங்க, அறத்தான் வருவதே இன்பம். மற்றுன்னு என்ன? இத பாரு, ஆனால்னு அர்த்தம் இந்த இடத்துல. மற்றுக்கு ஆனால் அவை புறத்த. இந்த இடத்துல புறம் என்பதற்கு அகம்னு சொல்லக்கூடாது, எதிர்ச்சொல் அறம்னு சொல்லணும். அறம். இந்த இடத்துல புறம் என்கிற ஒரு சொல்லுக்கு, பெயர் சொல்லுக்கு எதிர்பதமாக எதிர்ச்சொல்லாக அமையக்கூடியது அறம். மற்ற என்ன சொல்லிட்டாருங்க? முதல்ல சொல்லிட்டாரு, பரப்பா நீ என்ன வேணாலும் அடைந்துக்க, ஆனா பாராட்டப்பட வேண்டுமானால், நிலைத்து நிற்க வேண்டுமானால்
அது உனக்கு பயன்பட வேண்டுமானால் தலைமுறை தலைமுறையாக அவப்பெயர் இல்லாமல் கெட்ட பெயர் இல்லாமல் வரணுமா, அது பெறுகின்ற வழியையும் நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். நல்ல வழியில் அறநெறியில்தான் பொருளீட்ட வேண்டும், இன்பம் தூக்க வேண்டும், எதாக இருந்தாலும். இன்னைக்கு மருத்துவ உலகத்துலங்க எய்ட்ஸை பத்தி பேசுறவங்களுக்கு இது ரொம்ப, நான் ஜிப்மர்ல அண்மையிலேயே எய்ட்ஸை பத்தி பேசியிருக்கிற பலமுறை அண்மையில பேசும்போது இந்த திருக்குறளை மட்டும்தான் விளக்கி சொன்னேன். இப்ப நம்ம வகுப்புல என்ன சொல்றாங்களோ அதை கொஞ்சம் மாத்தி மருத்துவ சொற்களை பற்றி சொன்னாங்க. அந்த பசங்க சொல்றாங்க, அடையப்பா இவ்வளவு இருக்கு. அவங்கள எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க. திருக்குறள் அவ்வளவு பெருமை உடையதுங்க. அதை பேசுறதுக்கு நமக்கு பெருமை, நமக்கு நல்வாய்ப்பு. அது உங்களை போல ஆன்றோர்களிடம் பேசுவது என்பது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. அப்ப பாருங்க, மற்றுன்னு ஒன்ன வச்சுங்க, மற்றான்னு ஒன்ன வச்சுங்க. மற்றுன்னு வச்சா வினை மாற்று, முன்னாடி சொன்னதை மறுத்து பேசுவது. அதுக்கு தான் நான் ஆனால் என்பதை கொஞ்சம் எளிமையா சொன்னேன், இளைஞர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இப்ப பாருங்க, ஆனால் எப்படி வருது அப்படிங்கிறத, நான் நல்லவன், அப்ப எப்படி நீ நல்லவனா இருக்க முடியும்? அதுதாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, இதைத்தான் சிலர் தேர்தல் களத்துல பயன்படுத்துறாங்க. நான் அதிகமா அதுக்கு போகலைங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். மற்ற எல்லாம் நிறைய கிடைக்கலாம். எல்லாம் என்பது இங்க நிறைவை குறிக்கிறது. நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, போதுங்க அப்படிங்கிற மனநிலை ஏற்பட்டாலும் கூட புறத்தை இந்த பாரு, அது அறநெறிக்கு உட்பட்டதல்ல. அதைத்தான் காந்தியடிகள் வலியுறுத்தினார். ஆல் எண்ட்ஸ் should be justified by means. மீன்ஸ்ங்கிறது அதை பெற்ற முறைமை அடைந்த பாதை. அப்ப புறத்தை ஒன்ன சொல்லிட்டாரு பாருங்க. இப்ப மற்ற வந்த உடனே என்ன, முன்னால சொன்னதை மறுத்து சொல்றார், அதனுடைய எதிர்மறையை சொல்றார். அப்ப மற்ற இவரப்பா கிடைக்குதுங்கிறதுக்காக எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நீ திருட்டு வேலைக்கு போகாத. ஒரு பெண் உன்னோடு இயல்பாக நடந்து கொள்கிறாள் அப்படிங்கிறதுக்காக மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணோடு சேர நினைக்காத. இத்தனை கருத்துக்கள் அதில் இருக்குங்க, நான் சுருக்கமாக சொல்றேன். மற்றெல்லாம் புறத்த அறநெறிக்கு அப்பாற்பட்டவை, புறனானவை, மாறுபட்டவை, எதிர்மையானவை. முன்னால என்ன செய்யும், உனக்கு இன்பத்தை கொடுத்தது. எதனால இன்பம் ஏற்பட்டது? அறநெறிப்படி நீ முயன்றதால், நல்ல நெறியில நடந்ததால், உழைத்து முன்னேறியதால் உனக்கு இன்பம் கிடைச்சது, நிலையான இன்பம் கிடைச்சது. ஆனா வேற வழிக்கு போனீங்கன்னா அப்படின்னு என்ன, அறம் மாறிய, அறம் பழிக்கக்கூடிய, அறத்தை மீறிய பாதையில போய் நீ பணம் சம்பாதிச்சாவோ அல்லது உடல் இன்பத்திற்காக, பல இருக்குங்க, இந்த இன்பங்கிறது பல இருக்கு. அது ஒரு கலெக்டிவ் நவுன், அது நிறைய இருக்கு. இப்ப சென்னைங்கிறது ஒரு ஊர் கிடையாது, அதுக்கு பல ஊர்களின் தொகுப்புக்கு பேரு சென்னை, அவ்வளவுதான். அது போல புறத்தை புகழும் இல்லை, அதனால உனக்கு நல்ல பேர் கிடைக்காதப்பா. இப்ப இந்த இடத்துல நாம ஒன்னா சிந்திச்சு பார்ப்போம், சொற்பொருள் அடிப்படையில். இது வரைக்கும் தொடர்பு. புகழ்னா என்ன, அதற்கு எதிர்மறை சொற்கள் யாவை? புகழ் என்பது ஒரு மனிதன் செய்த சீரிய செயல்களுக்காக கிடைக்கின்ற பாராட்டு. அது சில பேர் நேரடியா சொல்லுவாங்க, சில பேர் மனசுல நினைப்பாங்க, சில பேர் கடிதம் வழியாக, சில பேர் புத்தகத்தில் எழுதுவாங்க. இப்ப இன்னைக்கும் நம்ம திருவள்ளுவரை பத்தியும் தொல்காப்பியத்தை பத்தியும் பேசுற அப்படின்னு சொன்னா அவர்கள் புகழ் உடையவர்களாக இருந்தாங்க. அப்ப தங்களுடைய கடமையை நேர்மையாக செய்தார்கள். இப்ப கூட சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் நல்லா படிப்பா, ஏதோ கடனுக்கேன்னு அப்பா சொல்றாங்கக்காக நீ ஏதோ உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிற, படிப்பான்னு சொல்றாங்கல்ல வீடுகள்ல. அப்ப உன்னுடைய கடமைகளை நீ செய்கின்ற பொழுது 2 கேள்விகளை நான் கேட்கிறேன். எப்படியாவது கிடைச்சா போதுமா, இல்ல இப்படித்தான் கிடைக்கணுமா? இப்ப கூட சில பேர் சொல்லுவாங்க, திரைப்படங்கள்ல கூட வரும், எப்படி வாழலாம்னு நினைச்சா வாழ்ந்துடலாம்ப்பா, இல்ல இப்படித்தான், நான் இப்படித்தான், நான் பொய் பேச மாட்டேன், நான் புலால் உண்ண மாட்டேன், நான் தீங்கிழைக்க மாட்டேன் என்று நீ முடிவு செய்தால் அது அந்த நேரத்துல உனக்கு ஒரு பின்னடைவாக கூட தோணலாம். இவன் பொழைக்க தெரியாத ஆளுங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம்.
ஆனால் அதுதான் நின்று நிலைக்கும். உனக்கு தற்காலிக பயன் வேண்டுமா, நீடித்த நிலையான பயனும் புகழும் வேண்டுமா? இதுதான் இந்த திருக்குறளுடைய தொடர்பொருள் என்று நான் கருதுகிறேன். அப்ப இந்த திருக்குறள் 2 கருத்துக்களை நம்முடன் விவாதிக்கிறது. ஒண்ணு அறம். அறம்ங்கிறதுக்கு நன்மைன்னு ஒரு பொருளுங்க, வாழ்க்கை முறை, கடமை அப்படின்னு எடுத்துக்கலாம். உன்னுடைய கடமையை நீ செய்கின்ற பொழுது எதிர்பார்ப்புடன் செய்கிறாயா? ஏதாவது கிடைச்சா போதும் அப்படின்னு எப்படியும் அடைய நினைக்கிறாயா? இது ஒரு அவர் கேட்கிற கேள்வியை சொல்லிட்டு அதற்கு அவரே அருமையான விடையை சொல்லிவிட்டார். ஏன்னா திருக்குறள் மனிதன் மனிதனுக்கு சொன்னதுங்க. அப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்லப்பா உனக்கு கூட ஒரு சிந்தனை சில பேருக்கு அப்படி வரலாம். அதவர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிறாரு, பக்கத்து தெருவுக்காரர் இருக்கிறாரு, அவர் அந்த வேலை பண்ணாரு, இந்த வேலை பண்ணாரு, கடத்தல் பண்ணாரு, இது பண்ணாரு, இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு நினைக்காத. அவையெல்லாம் தற்காலிகமானவை. அவற்றால் உனக்கு நன்மை ஏற்படாது, புகழ் நிலைக்காது. நீடித்த நிலைத்த புகழ் வேண்டுமானால் நீ நல்ல பாதையை, அறநெறியை வாழ்க்கையில் எல்லா இடத்திலும், அனைத்து நேரங்களிலும், அனைத்து வாய்ப்புகளையும் நீ அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற இந்த திருக்குறள்ல இப்ப பாருங்க, ஆண்கிற சொல்ல நம்ம நல்லா பார்க்கணும். அறம், அத்து, ஆண். அறம் நமக்கு தெரியும், அத்து அதுக்கு பொருள் இல்லைங்க, ஓசைக்காக. ஆண் அது 3ஆம் வேற்றுமை. அடுத்தது ஏ என்கிற உறுதிப்படுத்துகிற, வலியுறுத்துகின்ற, வற்புறுத்துகின்ற தேற்ற பொருள்னு சொல்லுவோங்க. அப்படி வருகின்ற இடைச்சொல். அறத்தால் வருவதே இன்பம். இங்கு பேசப்படுகிற பொருள் இன்பம். அது அறத்தோடு இணைந்து செல்ல வேண்டும். அதுதான் எங்க பேராசிரியர் சொல்லுவாரு, ரயில் பாதை மாதிரி இருக்கணுங்க, தொடர் வண்டி பாதை மாதிரி நம்ம வாழ்க்கை. ஒரு பக்கம் அறம், இன்னொரு பக்கம் நாம் அடைகிற பேரு இன்பம். அது ரெண்டும் ஒன்னா போகணும். இல்லைன்னா எப்படி தண்டவாளத்துல ரயில் ஓடும் அப்படின்லாம் பேசுவது உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சீரிய சிந்தனையை தன்னுடைய தொடர் அமைப்பால், அறத்தால் வருவதே இன்பம் ஒரு தொடர், மற்ற பிறவையெல்லாம், பிறையெல்லாம், மற்ற எல்லாம்னு வச்சுங்க, மற்ற எல்லாம்னு வச்சுங்க, பிறையெல்லாம் புறத்தை. அறநெறிக்கு ஒத்து வராதுங்க. அறந்தான் உன்னை வாழ வைக்கும். வாழ வைக்காத நெறிக்கு நீ போகாத, தற்காலிக பயனை தேடாது. அடுத்தது புகழும் இல்லை. அதனால உனக்கு நல்ல பேர் கிடைக்குமா? எதிர்காலம் உன்னை பாராட்டுமா? இது திரைப்படத்தில் கூட சில அடிகளை நம்ம கேட்க முடியாது. என்று 3 தொடர்களை ஒரு குறட்பாவில் பெய்த வள்ளுவாசான் நம்ம சிந்தனைக்கு, இது இலக்கணத்துல இசையச்சம்னு பேருங்கய்யா. இசையச்சம். இப்ப பெயரெச்சம், வினையச்சம் எல்லாம் சொல்றோமே, இசையச்சம்னா சொன்னதிலிருந்து சொல்ல வந்தது. இந்த 3 தொடர்களை ஒரு குறட்பாவில் அமைத்து நமக்கு அறமுறைத்த, அறிவூட்டிய, விழிப்புணர்வை கொடுத்த வள்ளுவ பேராசான் ஒரே ஒரு செய்தியை நம் சிந்தனையில புதைக்கிறாருங்க. அதனால இது திருக்குறள் இல்லை, ஆனா அதுதான் அவர் சொல்ல வந்தது. அதனால எப்போதும் நன்மையை போற்று, அறநெறியை பின்பற்று, எல்லாமே உனக்கு கிடைக்கும்பா. கொஞ்சம் நேரம் ஆகலாம், அவனுக்கு இப்ப கிடைச்சதா உனக்கு 2 வருஷம் கழிச்சு கிடைக்கலாம், கிடைக்காட்டி கூட போயிட்டு போகுது. எல்லாரும் என்னப்பாங்க, அவர் நேர்மையான மனிதன், உண்மையானவர், ஏமாத்தாதவர், பொய் பேசாதவர் என்று உலகம் பாராட்டும். அது உன்னையும் உன்னுடைய தலைமுறையையும் வாழ வைக்கும். இதுதான் அவர் சொல்ல வந்த கருத்து. சொன்னது 3 தொடர், சொல்ல வந்தது 4வது தொடர். இதற்கு பேரு இசையச்சம்னு பேருங்க. ஆகவே இந்த திருக்குறளை 4 தொடர்களாக அமைத்துக் கொண்டு, அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த, அதனால் புகழும் இருக்கிறதும் போயிடும், இனிமேலும் ஏற்படாது. அதுதான் இளங்கிறதுங்க. புகழ்ங்கிறது ஏற்கனவே நீ கொஞ்சம் பேர் வாங்கி வச்சிருப்பீல்ல, நல்ல பேரு, அதுவும் கெட்டு போயிருப்பா. அட இவனா அத்தனை நாளா வேஷம் போட்டானே, பசுத்தோல் போர்த்திய புலியாக இருந்து விட்டானே, ஏமாத்துக்காரனா இருந்துட்டானே, நம்பி மோசம் போயிட்டமே அப்படின்னு இருக்கிறதும் போயிடும். இனிமேல் நீ அதிக பழிக்கு ஆளாவாய். ஆக இதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம சிந்தனையில் அவர் ஒன்றை ஏற்படுத்துகிறார். அது என்னவென்றால், அறத்தை பின்பற்று, சரியான அறநெறிப்படி நீ உயர்க, அது நிலைத்து நிற்கும், உனக்கு நல்ல பெயரையும் உன்னுடைய தலைமுறை வளர்ச்சிக்கும்
ஆண்டாண்டு காலம் உதவும் என்று கூறுகிறார். ஆகவே இந்த திருக்குறளை அவர் சொன்ன 3 தொடர்களோடு இது ரொம்ப அரிய திருக்குறள்ங்க. 4வது தொடரையும் நாம் இணைத்துக் கொண்டால் அவர் சொல்ல வந்த கருத்து. இத மொழியியல்ல பார்த்தீங்கன்னா தொடரியல் நாம் என்ன சொல்லுவோம்னா புற வடிவம் புதை வடிவம் சொல்லுவோம். புற வடிவம்னா என்ன இருக்கு, புதை வடிவம்னா அது சொல்ல வந்த கருத்து என்ன, அதனுடைய பொருள் என்னங்க, அது என்ன சொல்லுது இந்த திருக்குறள். அப்ப நாம் என்ன செய்யணும், அதில் இருக்கிற 31லிருந்து 40 வரைக்கும் இருக்கிற அந்த 10 குறட்பாக்களையும் படித்து பார்த்து விட்டு இதை பார்க்கின்ற பொழுது இந்த பாருங்க எல்லாமே கிடைக்கும். எதுக்கு நீங்க வேகப்பட்டு அவசரப்பட்டு நீங்க நிறைய நினைக்கிறீங்க, நினைக்க கூட வேண்டாம். எல்லாமே காலத்தில் கிடைக்கும். முயல்க வெல்க என்பது திருவள்ளுவரினுடைய அறநெறியாக இருக்கிறது. இது உலக சீர்மை பெற்ற அண்ணல் காந்தியடிகள் போன்ற ஆண்டோர்களை எல்லாம் கவர்ந்த ஒரு சீரிய குறட்பாவாகும். என்னை போன்ற தொடரியல் ஆய்வு பொருண்மையல் ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்களுக்கும் இது மிகப்பெரிய அறிவு விருந்தாக இருக்கிறது. ஆண்டோர்களே, நான் சொன்னது மாதிரி கடந்த 40 ஆண்டுகளாக இதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். திருக்குறள் சில திருக்குறள்கள் இன்னும் எனக்கு நிறைவாகவில்லை என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றிங்கய்யா. மிகச் சிறப்பான அந்த தொடர் பொருண்மை என்ற விதத்துல 39வது குறளினுடைய தொடர் பொருண்மை குறித்து அந்த ஒரு குறளில் 4 விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. கேட்கலீங்க, உங்க பேச்சொலி கேட்கல. கேட்கல, நீங்க பேசுறது கேட்கலீங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப சரிங்க. அப்படி அற்புதமான அந்த குறளை எடுத்துக்கொண்டு ஐயா அவர்கள் உரையாற்றியது மிக மிக அருமை. அறத்தான் வருவதே இன்பம் என்று இந்த ராஜபாளைய முத்தமிழ் சங்கத்தினுடைய அந்த முதன்மை அடியாக கொண்டு அந்த தொடரை ஒரு உயிர்ப்பு தொடராக கொண்டு இயங்கிக் கொண்டு வரக்கூடிய இந்த தளத்திற்கு அவர்கள் வந்து உரையாற்றியது, இதே தலைப்பில் இதே குறளை எடுத்துக்கொண்டு பேசியது என்றுதான் நினைக்கின்றேன். அவர் வந்து அந்த நுட்பமான ஆய்வு என்று